Hello students, 12th chemistry unit 6 solid state la இதுக்கு முன்னாடி hexagonal and face centered cubic arrangement பார்த்தோம். இப்போ FCC ஓட packing arrangement அதாவது face centric cubic ஓட packing efficiency பார்க்கலாம். இப்போ packing efficiency அப்படினா நமக்கு அதுக்கான ஃபார்முலா total volume of the sphere in a unit cell divided by volume of a unit cell into 100. இந்த into 100 நமக்கு percentageல வரணுங்கிறதுக்காக போடுறோம். So total number of sphere in a unit cellக்கு வந்து n number of atom into 4/3 pi r cube divided by volume of the unit cell என்னது volume of the unit cell என்னது cube. So volume of the cube என்ன வைப்போம் L into B into H அப்படின்ட்டு வைப்போமா. இப்போ இதில் உள்ள வேல்யூஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு FCC ஸ்ட்ரக்சர்னா எப்படி இருக்கும்? இப்போ இந்த 4 பக்கமும் இந்த 8 பக்கமும் நமக்கு வந்து இந்த 8 லேட்டிஸ் பாயிண்ட்லேயும் உங்களுக்கு ஆட்டம்ஸ் இருக்கும். அது இல்லாமல் அதோட ஃபேஸஸில் எல்லா ஃபேஸஸ்லேயும் ஒரு ஆட்டம் இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோமா. அப்போது NC/8 ப்ளஸ் NF பை இந்த ஃபேஸ் சென்டர் ஆட்டம் எத்தனை யூனிட் செல்லோட ஷேர் பண்ணும் 2. அப்போது NCனா நம்பர் ஆஃப் கார்னர் ஆட்டம்ஸ் 8/8 ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஃபேஸ் ஆட்டம் 6/2 அப்படின்னு போட்டோம்னா n ஈக்குவல் டு 1 + 3ன்னு கிடைக்கும். அப்போ n ஈக்குவல் டு 4. அப்போ என்னோட வேல்யூ நமக்கு 4ன்னு கிடைச்சிருச்சு. இப்போது அடுத்தது r வேல்யூ கண்டுபிடிக்கணும். r வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போது இந்த ஒரு ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக்கில் எப்படி அந்த ஸ்பியர்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போது இங்கே ஒரு ஸ்பியர் அரேஞ்ச் ஆகிருக்கு, இப்படி ஒரு ஸ்பியர் அரேஞ்ச் ஆகிருக்கு, இங்கே ஒரு ஸ்பியர் அரேஞ்ச் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். நான் 8 பக்கமும் ஸ்பியர் இருக்கும், நான் இந்த 2 ஸ்பியர் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ நடுவில் இருக்கிற ஒரு ஸ்பியர் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். எப்போவுமே BCC ஸ்ட்ரக்சர் FCC ஸ்ட்ரக்சர்லாம் இந்த கார்னரில் இருக்கக்கூடிய ஸ்பியர்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஜாயின் ஆகிருக்காது. இந்த மாதிரி டைகனலாக தான் ஜாயின் ஆகிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வச்சுக்கலாம் ABC இப்படி வச்சுக்கலாம், இல்லாட்டி ABC இப்படி வச்சுக்கலாம். நமக்கு ABயோட வேல்யூ ஏன்னு தெரியும், BCயோட வேல்யூ ஏன்னு வச்சுக்கலாம். இப்போது இப்படி இந்த டயகனலாக இப்படி அரேஞ்ச் ஆகிருக்குமா. அப்போ இதில் ஒரு R இருக்குது, இந்த ஹோல் ஸ்பியரில் 2 R இருக்குது, இதில் ஒரு R இருக்குது. ஸோ 4 R. அப்போது ஏசியோட வேல்யூ வந்து 4R. அப்போ நமக்கு R கண்டுபிடிக்கணும். R எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ நமக்கு இந்த 2 வேல்யூவும் தெரியும், அதாவது ஏபியோட வேல்யூவும் பிசியோட வேல்யூவும் தெரியும். அதை வச்சு நம்ம ஏசியோட வேல்யூ பித்தாகரஸ் தியரமில் கண்டுபிடிக்கலாமா. இப்போ பாருங்கள், in a triangle ABC AC square equal to AB square plus BC square. அப்போது AC square equal to ABயோட வேல்யூ என்ன A. அப்போ A ஸ்கொயர் ப்ளஸ் பிசியோட வேல்யூ என்னது, அதுவும் A தான். அப்போ A ஸ்கொயர். அப்போது AC ஸ்கொயர் ஈக்குவல் டு 2AB A ஸ்கொயர் 2A ஸ்கொயர் 2A ஸ்கொயர் இப்படி வருமா. இப்போது AC மட்டும் எடுத்துட்டோம்னா இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போச்சுன்னா ஸ்கொயரை கேன்சல் பண்ண இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் ஆயிரும். ஸ்கொயர் ரூட் 2A ஸ்கொயர். இப்போ AC மட்டும் வேணும்னா இந்த A ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே வந்ததுன்னா ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு ஏவாக வெளியில் வந்துடும். அப்போ ரூட் 2A. அப்போ நமக்கு ஏசியோட வேல்யூ ரூட் 2A கிடச்சிருச்சு. இந்த ஏசியோட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இங்கே என்ன படித்தோம்? ஏசி ஈக்குவல் டு 4R 4R தானே இருக்குது இதில். அப்போது ரூட் 2a equal to 4r. அப்போ r equal to root
2/4a. இப்போ நமக்கு r ரேடியஸ் கிடச்சிருச்சு. இந்த ரேடியஸை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு பேக்கிங் எஃபிஷியன்சி கிடச்சிரும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பேக்கிங் எஃபிஷியன்சியோட ஃபார்முலா என்னது? n into 4/3 pi r cube divided by L into B into H into 100. இந்த 100 எதுக்கு? நமக்கு வந்து பர்சன்டேஜாக கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த 100 போடுறோம். அப்போது என்னோட வேல்யூ என்னது? 4 into 4/3 pi r கியூபோட வேல்யூ வந்து நம்ம என்ன கிடைச்சிருக்கு? நமக்கு ஆரோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? √2/4a ஹோல் கியூப் டிவைடட் பை எல்பிஹெச். நம்ம எப்படி எடுக்கிறோம்? இப்போ இந்த ஒரு கியூப் இருக்குது அப்படின்னா அதோட லென்த்து, பிரெத்து, ஹைட் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். இப்போ அதை நம்ம ஏன்னு எடுத்துக்கிட்டோன்னா L = B = H = A. இதுக்கு முன்னாடி நம்ம பிசிசி ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது பார்த்தோமா? அப்போது இது வந்து A × A × Aன்னு எடுத்தோம்னா A³. இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணுறோம். 4 × 4/3 பை இந்த √2/4a³ பிரித்து எழுதிக்கலாம். இன்ட்டு √2/4 இன்ட்டு √2/4 இன்ட்டு √2/4 இன்ட்டு a³ அப்படின்னு எடுத்துக்கிட்டு கீழே ஒரு a³ வந்துச்சு. இந்த a³ இந்த a³ கேன்சல் ஆயிரும். இந்த 4 இந்த 4ஓட கேன்சல் ஆயிரும். இந்த 4 இந்த 4ஓட கேன்சல் ஆயிரும். இப்போது √2 இன்ட்டு √2 இன்ட்டு √2 பார்த்தீங்கன்னா √8 அப்படின்னு வரும். அப்போ √8 எப்படி வரும்? 4 × 2 8 தானே. அப்போ 2√2 அப்படின்னு வரும். 2 × √2 = உங்களுக்கு √8. சரியா? அப்போ இதுக்கு பதிலாக நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2√2ன்னு எழுதிக்கலாம். அப்போ பாருங்கள், பை இன்ட்டு 2√2 இங்கே எல்லாமே இன்ட்டு 100 போட்டுக்கணும். நம்ம அதை மறந்துடுறோம். 200 பை இன்ட்டு 2√2 டிவைடட் பை இங்கே 3 4s are 12 இருக்குது இன்ட்டு 100. அப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா நமக்கு 6 வருமா? அப்போ பாருங்கள், இப்போ பையோட வேல்யூ எல்லாம் வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். பையோட வேல்யூ 3.14 இன்ட்டு √2ஓட வேல்யூ 1.414 டிவைடட் பை 6 இன்ட்டு 100. இந்த 100 இது கூட இன்ட்டு பண்ணோன்னா 314 இன்ட்டு 1.414 டிவைடட் பை 6. இப்போ இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த 6ஐயும் 314 கேன்சல் பண்ணால் 52.3ன்னு கிடைக்கும். இந்த 52.3யும் இந்த 1.414யும் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 73.99% கிடைக்கும். அப்போது இதை நம்ம ரவுண்ட் ஆஃபாக பண்ணும்போது 74%. அப்போது எஃப்சிசியோட பேக்கிங் எஃபிஷியன்சி எவ்வளோ? 74%. இப்போது எஃப்சிசி கியூபிக் ஸ்ட்ரக்சரில் 74%க்கு அந்த எலமெண்ட் எல்லாம் ஃபில் ஆகிருக்கு. அப்போ மீதி இருக்கிறது நமக்கு 26% தான் வாய்டு இருக்குது. இப்போ கம்பேரிட்டிவ்லி ஒரு சிம்பிள் கியூபிக் ஸ்ட்ரக்சரில் நமக்கு 52% தான் அதோட பேக்கிங் எஃபிஷியன்சி இருந்தது. 52.38% இருந்தது. இதே ஒரு பாடி சென்ட்ரிக் கியூபிக்கில் 68% பேக்கிங் எஃபிஷியன்சி இருந்தது. ஆனால் எஃப்சிசியில் நமக்கு 74% பேக்கிங் எஃபிஷியன்சி இருந்தது. அப்போ இருக்கிறதுலே ஹையர் வந்து நமக்கு எஃப்சிசி தான். அதாவது இந்த ஹெச்சிபி ஸ்ட்ரக்சரும் சிசிபி ஸ்ட்ரக்சர், அதாவது ஹெக்ஸகனலி க்ளோஸ்ட் பேக் இல்லைனா கியூபிக்கலி க்ளோஸ்ட் பேக், இது எல்லாமே எஃப்சிசியோட ஸ்ட்ரக்சர்ஸ் தான்.
அதுக்கு தான் அதிகப்படியான பேக்கிங் எஃபிஷியன்சி இருக்கிறது நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.